சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு கீரை தாங்க எல்லாத்தையோட சூப்பரான டிஷ்ஷு. இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப குயிக்காவும் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு, அது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிட்டு, காரத்துக்கு தகுந்தாப்ப நான் 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். மிளகா கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் கலர்மான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் பாலக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கணும். கீரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் கிளறி விடணும். அந்த உப்பு கீரை கீழே இருக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீரை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியுதா? கீரை கொதித்து வரும்போது அதுலேருந்து எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வருதுன்னு. ஸோ நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு, ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா தேங்காவை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அப்படி ஒரு 80% லைட்டாக கொரன்னு அரைச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா வற்றி உறிஞ்சிரும். இப்போ அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக சாதம் போட்டு பிசைஞ்சு குழம்பு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது பாலக்கீரை ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.